Hello students, இன்னைக்கு நம்ம polynomial CBSE 10th standard polynomials topic பார்க்க போறோம். So இன்னைக்கு polynomialோட first exercise 2.1 இது இன்னைக்கு finish பண்ண போறோம். இந்த 2.1 ஓட பேசிக்ஸும் இன்னைக்கு பார்க்க போறோம். So first ஒரு polynomialனா என்ன? அப்புறம் degree, what is the degree of a polynomial? Okay, polynomialன்றது ஜெனரலா நம்ம p of x இல்ல p of y, இந்த x yன்றது வேரியபிள். இந்த வேரியபிளை வச்சு நீங்க எழுதுற ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 இந்த மாதிரி நீங்க எழுதுற ஒரு ஈக்குவேஷன் தான் பாலினாமியல். இப்போ இங்க y இருக்குன்னா இதே ஈக்குவேஷன் யூ கேன் ரைட் இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் y கியூப் பிளஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 2y. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் y. ஐ கேன் ஆல்சோ ரைட் an equation in terms of p, a polynomial in terms of p. அப்போ என்ன வரணும்? p பவர் 6 plus 3 p power 5 p cube p square plus 2. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் p. ஸோ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது வேரியபிள். அந்த வேரியபிள் வச்சு நான் எழுதுற ஈக்குவேஷன் இட்ஸ் அ பாலினாமியல். நீங்க என்ன வேரியபிள் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் ஜென்ரலி மோஸ்ட்லி வில் பி ரைட்டிங் இட் அஸ் p of x and the equation will be in terms of x, ஓகேவா? இப்போ இதுல அடுத்தது என்ன? டிகிரி. டிகிரினா என்ன? டிகிரின்றது ஒரு பாலினாமியல்ல அந்த வேரியபிளுக்கு இருக்க ஹையஸ்ட் பவர். இப்போ இங்க எக்ஸுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன? 2. அப்போ இதோட டிகிரி 2. இப்போ இது ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் ஒய்யோட ஹையஸ்ட் பவர் என்ன? 3. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 3. இந்த பாலினாமியல் டிகிரி என்ன? இதுல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? பிக்கு 6 இருக்கு. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி வந்து 6. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்கணும்னா ரூட்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். ரூட்ஸுக்கு இன்னொரு பேர், யூ கேன் கால் இட் அஸ் ரூட்ஸ் ஆர் அதர் நேம் இஸ் ஜீரோஸ். ஸோ ரூட்ஸ்னா என்ன இல்லை ஜீரோஸ்னா என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல். உங்களுக்கு ஒரு வேரியபிள் இருக்கு எக்ஸ். ஸோ இது ஒரு பாலினாமியல். நான் எக்ஸுக்கு சப்போஸ் இப்போ நான் எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 into 2 minus 4. ஸோ 2 2s are 4. 4 minus 4 will be 0. ஸோ எக்ஸுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ற வேல்யூ அந்த ஈக்குவேஷன் 0 ஆகணும். எந்த வேல்யூ நான் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்றது அந்த ஈக்குவேஷன் 0 ஆகுதோ that value is called 0 of the polynomial. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 0 வந்து x equal to 2. சப்போஸ் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, எக்ஸுக்கு பவர் 2ன்னு இருந்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா 3 1s are 3 into 1 3 3 into 1 சாரி 3 plus 1 4. ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம இது ரெண்டுத்துல இருந்து எக்ஸ் காமனா எடுத்தோம்னா எக்ஸ் பிளஸ் 3, இது ரெண்டுத்துல இருந்து வெறும் எக்ஸ் பிளஸ் 3 மட்டும் அப்படி வரும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் அண்ட் இது ரெண்டு டேர்ம்ல இருந்து நீங்க எக்ஸ் பிளஸ் 3 காமனா எடுத்தீங்கன்னா இந்த டேர்ம்ல எக்ஸ் பிளஸ் 3 எடுத்தோம்னா மிச்சம் எக்ஸ் இருக்கும். இந்த டேர்ம்ல எக்ஸ் பிளஸ் 3 எடுத்துட்டோம். அப்போ ஆக்சுவலா இது வந்து 1 into எக்ஸ் பிளஸ் 3. ஸோ எக்ஸ் பிளஸ் 3 எடுத்தோம்னா மிச்சம் வந்து 1 இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து x plus 3 equal to 0. இது வந்து x plus 1 equal to 0. அப்போ x is equal to minus 3, x is equal to minus 1. Plus 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 3, plus 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1. ஸோ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் x இப்போ இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆஃப் x இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 equal to 0. இப்போ இதில் xக்கு பதிலாக நான் minus 3 போட்டேன்னா minus 3 square plus 4 into minus 3 plus 3 equal to 0. minus 3 square minus square பண்ணும்போது plus ஆயிடும் and plus into minus minus 3 into 4 12 plus 3 9 plus 3 12 12 minus 12 0. ஸோ minus 3 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. அதே மாதிரி நீங்க minus 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல ஸோ minus 1 ஸ்கொயர் பிளஸ் 4 into minus 1 plus 3. எங்கெங்க எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ் இருக்க இடத்துலலாம் -1 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ -1 ஸ்கொயர் பிளஸ் 1
ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 3. அப்போ இங்கேயும் வந்து 0 வருது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தவிர நான் வேற எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் 0 ஆகாது. ஓகே, ஸோ ஃபார் தோஸ் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் த ஈக்குவேஷன் பிகம் 0. ஓகே, அந்த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸை தான் நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்றோம், இல்லைன்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் x equal to -3 and x equal to -1. So இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா -3 and -1 are the roots of the given quadratic equation. Okay, general equation polynomialல 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் கியூபிக் ஈக்குவேஷன். அது 3 தான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. ஸோ லீனியர் ஈக்குவேஷன்றது எக்ஸ் பவர் 1. இங்கே சும்மா இருக்கல x plus 3 equal to 0, இல்லை y plus 5 equal to 0, இந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்லாம் வந்து லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸோட பவர் வந்து 1-ஆ இருக்கும். ஓகேவா, இதுவே எக்ஸோட பவர் வந்து 2-ஆ இருக்கு, இல்லை எனி வேரியபிள் ஒய்யோட பவர் 2-ஆ இருக்கு, யூவோட பவர் 2-ஆ இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் அதுல அந்த வேரியபிளோட பவர் 2-ஆ இருக்கு அப்படின்னா 2-ஆ இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரியணும், நம்ம பண்ண மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி அதை சால்வ் பண்ண தெரியணும். உங்களுக்கு இன்கேஸ் ஃபேக்டரைசேஷன் தெரியலன்னா அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2 பண்ணும்போது டீட்டெயிலாக எல்லா ஃபேக்டரைசேஷன் ஸ்டெப்ஸோட சொல்லியிருப்பேன், அது பாருங்க. ஓகே, ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதுவே எக்ஸ் பவர் 3 இருந்துச்சு வச்சுக்கோங்க, எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4 இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அதோட எக்ஸோட ஹையஸ்ட் பவர் 3ன்னு இருக்குன்னா அந்த ஈக்குவேஷனை கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் அ ஜீரோ. இப்போ ஒரு ஜீரோவை ஒரு கிராஃப் இருக்கு, அந்த கிராஃப்ல ஒரு வேவ் ஃபார்ம் இருக்கு, அந்த வேவ் ஃபார்ம் வச்சு நான் என்ன ஜீரோன்னு கண்டுபிடிக்க முடியுமானா முடியும். கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் அ ஜீரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் பார்த்தோம்ல, 2x - 4 = 0. இதுல எக்ஸுக்கு வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்னா -4 அந்த பக்கம் போச்சுன்னா +4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/2. ஸோ எக்ஸுக்கு நீங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து 0 ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு 0 என்னன்னா x இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் 0 ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இதே ஈக்குவேஷன் நம்ம கிராஃபா பிளாட் பண்ணோம்னா நமக்கு 2 பாயிண்ட் வேணும். இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் ஒய். ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கணும்னா y இஸ் ஈக்குவல் டு 2x - 4. இந்த ஈக்குவேஷன் அப்படியே ஒய்ன்னு ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஒய்யோட வேல்யூ வந்து -2. கரெக்டா, 2 × 1 -4, 2 - 4 -2. இதுவே நான் எக்ஸுக்கு வந்து 3 சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 × 3 -4, 6 - 4 வந்து 2. ஓகே, இப்போ நமக்கு 2 பாயிண்ட் இருக்கு. ஸோ எக்ஸ் கமா ஒய் கோஆர்டினேட்ஸ் எழுதுவோம். ஸோ 1, -2 ஒரு பாயிண்ட், 3, 2 ஒரு பாயிண்ட். இப்போ இது ரெண்டையுமே நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இப்போ 1, -2 எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, ஒய் ஆக்சிஸ்ல -2. ஸோ இந்த பாயிண்ட் 1, -2. அடுத்த பாயிண்ட் 3, 2. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல 3, ஒய் ஆக்சிஸ்ல 2. ஸோ இந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 3, 2. கரெக்டா, இப்போ இந்த 2 பாயிண்ட் நான் ஜாயின் பண்ணேன்னா இது கரெக்டா இட் வில் கட் தி எக்ஸ் ஆக்சிஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா, இதே மாதிரி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பேரபோலா ப்ராப்ளம், நம்ம ஒரு குவாட்ராட்டிக் சம் போட்டோம்ல, x² + 4x + 3. கரெக்டா, இதோட ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு x + 1 and x + 3 = 0,
ஸோ x is equal to -1, இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு 0, x equal to -3, இது ஒரு 0. ஸோ நமக்கு இந்த 2 0 வந்துச்சு. இதையே நம்ம கிராஃபா பிளாட் பண்ணோம்னா, ஒரு கிராஃபா பிளாட் பண்ணோம்னா 1 2 -1 -2 -3 இந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு கிராஃப் வந்து -3ல கட் ஆகும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அப்படியே இது கீழே வந்து -1ல கட் ஆகும். ஸோ -3 and -1 ஆர் த ரூட்ஸ் ஆஃப் திஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் வச்சு அந்த வேவ் ஃபார்ம் எக்ஸ் ஆக்சிஸை எந்தெந்த பிளேசஸ்ல கட் பண்ணுதோ அதெல்லாம் ஜீரோஸ். வெரி சிம்பிள், அவ்வளோதான். எக்ஸைஸ் 2.1 ஃபுல்லாவுமே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அவங்க வெறும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் கேட்டிருக்காங்க. 1 0வா, 2 zeros இருக்கா, 3 zeros இருக்கா அப்படின்னு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸைஸ் 2.1 எல்லாமே வந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. கிராஃப் கொடுத்துருக்காங்க, நம்ம கிராஃப்ல இருந்து இந்த கிராஃப்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு, இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல போறோம். வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கிராஃப்க்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னா ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. கரெக்டா? இந்த ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ இதுக்கு நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஒரு ரூட் தான் இருக்கு. இப்போ இது கிராஃப், ஓகே. இது எக்ஸ், நெகட்டிவ் எக்ஸ், ஒய், நெகட்டிவ் ஒய். அதே மாதிரி இது எக்ஸ், நெகட்டிவ் எக்ஸ், ஒய், நெகட்டிவ் ஒய். இப்போ இது நம்மளோட கிராஃப், இது நம்மளோட கிராஃப். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னா இது எந்த இடத்துலையுமே எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணல. கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு. ஸோ இது எந்த இடத்துலையுமே எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணல. அப்போ இதுல நம்பர் ஆஃப் ஜீரோ என்ன, எங்கேயுமே கட் பண்ணதால நம்பர் ஆஃப் ஜீரோ வந்து 0. நமக்கு எந்த ஜீரோவுமே இல்லை. அப்புறம் ஒரு வேவ் ஃபார்ம் வந்து இப்போ சப்போஸ் நமக்கு ஒரு வேவ் ஃபார்ம் வந்து இப்படி இருக்கு. இப்போ இது எத்தனை இடத்துல கட் பண்ணுதுன்னா இங்க 1 2 3. ஸோ 3 இடத்துல கட் பண்றதால இந்த ஈக்குவேஷன்ல இந்த கிராஃப்ல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 3. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன். இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா அகைன் அதே சேம் கான்செப்ட் தான். எக்ஸ் ஆக்சிஸை 1 2 3 4 4 இடத்துல எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. ஸோ இதோட ஜீரோஸ் வந்து 4. ஸோ இந்த கிராஃபுக்கு இட் ஹாஸ் 4 zeros. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 4. ஓகே, இவ்வளவுதான் எக்ஸசைஸ் 2.1ல இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் 2.1ல என்ன இருக்குன்னா பாலினாமியல், ஒரு பாலினாமியலோட டிகிரி என்ன. ஸோ டிகிரினா என்ன, ஹையஸ்ட் பவர் ஆஃப் அ பாலினாமியல், அதுதான் வந்து நம்ம டிகிரின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா வந்து கிராஃபிக்கல் மீனிங். கிராஃபிக்கல் மீனிங் ரொம்ப சிம்பிள். ஒரு கிராஃப் கொடுத்துருக்க கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸை எத்தனை வாட்டி கட் பண்ணுதோ அத்தனை ஜீரோஸ் இருக்கு. இப்போ இதுல ஒரு வாட்டி கட் பண்ணுது. ஸோ இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 1. இதுல எக்ஸ் ஆக்சிஸை டச்சே பண்ணல கிராஃப், அப்போ இதுல நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 0. இங்க 3 பிளேசஸ்ல எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் 3. இதுல வந்து 4 பிளேசஸ்ல எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து 4. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போறோம். 2.2ல வந்து ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவேன். ஸோ ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், எப்படி ஒரு கொடுத்துருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஸ்பிளிட் பண்றதுன்றது டீட்டெயிலா அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட் பண்ணுவோம். தேர்ட் வீடியோல அதர் டெக்ஸ்ட் புக்ஸ்ல HCRT இல்லாம அதர் டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட நோட்ஸ் 2.2ஓட நோட்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.